குழந்தைகளுக்கு உம்மா அப்பாவோட பாசம் குறைஞ்சு கொண்டு போகுது. குழந்தைகளுக்கு உம்மா அப்பாட அருமை விளங்குதில்ல. பிள்ளைகள் உம்மா அப்பாட பேச்ச கேட்குறாங்கல்ல. உம்மா அப்பா உம்மா அப்பாட குழந்தைகள் பேசுற டைமும் இல்ல. உம்மா அப்பா குழந்தைகளோட பேசுறதுக்கு டைம் இல்ல. இப்படித்தானே வாழ்க்கை போய்த்து கொண்டிருக்கிற. இதுக்கு சிறந்த சொல்யூஷன் ஒன்று இருக்கிற எங்களோட முன்னோர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. எங்களோட மூதாதையர்கள் எங்களோட முன்னோர்கள் அந்த காலத்தில் செஞ்சு கொண்டு வந்த விடயங்கள் நிறைய இப்போ இல்லை எங்களோட வாழ்க்கையில். அதனால தான் அவ்வளோ நோய்களும், அதனால தான் அவ்வளோ டிப்ரெஷனும், ஸ்ட்ரெஸ்ஸும், ஒவ்வொரு சைக்கோ டிஸார்டர் வாரத்துக்கு ஒரு மெயின் ரீசனே அதுதான். நான் பயமில்லாமல் சொல்வேன், ஏன்னா எங்களோட முன்னோர்களோட வாழ்க்கையே ஒரு சைக்கோ தெரப்பி ஆயிடுச்சு. ஏதா அவங்க சிறந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த காலத்தில் இருந்துருக்கலாம், டிகிரி எல்லாம் எடுக்காட்டி. சரி, சிறந்தோட ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன் என்னோட வாழ்க்கையில். என்ன தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லா போயிட்டு. ஒரு டைம் ஆளும் இரவு நேரம், பொதுவாக இரவு நேரம் தாய் தந்தையர் பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் இருப்பீங்க. இந்த நைட் டைமில் வேங்கதா உங்களோட பிள்ளைகளோட ஒரு 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 மேசையில் உட்காந்து, ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்களான்னு பார்த்தா இல்லை. ஒரு டைம், பாப்பா ஒரு டைம், மூத்த மகன் ஒரு டைம், கடைசி மகன் ஒரு டைம், மகள் ஒரு டைம் தான் சாப்பிட்ற. எல்லாரும் ஒரு டைமுக்கு உட்காந்து சாப்பிடுங்க. கட்டாயம் இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க. முடியாமல் போகுதா 2 நாளைக்கு ஒருக்கவாலும் கொண்டு வாங்க. சரியா? அப்படி உட்காந்து எல்லாரும் ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிடக்கொள்ள, எல்லாரும் ஒரு பாயில் உட்காந்து சாப்பிடக்கொள்ள, நாங்கள் முஸ்லீம்கள் சொல்லுவோம் சஹனில் சாப்பிட்றேன்னு சொல்லி, சஹன் வச்சு எல்லாரும் கை போட்டு சாப்பிடுவோம் ஒன்றில் ஒரு டைமில் சாப்பிடக்கொள்ள. அதால் உங்களோட ஆக முக்கியமான ஒரு ஹோமோன் ஆக்டிவ் ஆகுது. என்ட்ரோஃபின்ற ஹோமோன் உங்களோட நல்ல ஆக்டிவ் ஆகணுமா, அதுதான் பாசம் குடும்ப பிணைப்புக்கான ஹோமோன். அந்த ஹோமோன் உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுனால தான். சரி, குடும்ப பிணைப்பு ஒன்று வரும், புள்ளோட மத்தியில் பாசம் ஒன்று வரும். சில விடியல் உங்களுக்கு கொஞ்சம் பேசிப்படும், ஓகே எப்படி நல்லமா இந்த ஸ்கூல் போனது நல்லமா, ஓகே அப்போ தான் வாப்பட முகத்தில் ஒரு சின்ன காயம் உண்டிங்க. மகன் கேட்பேன், என்ன வாப்போட முகத்தில் காயம்? இல்லை இப்படி தான் விழுந்துட்டேன் பட்டுருச்சு. உம்மா ஏங்களோட உம்மாவோட பேசுவாங்க, வாப்போட பேசுவாங்க, வாப்பா மகனோட பேசுவா. அந்த சாப்பிட்ற டைம் ஒரு 15-20 நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் பேசிப்படும். இந்த என்ட்ரோஃபின்ற ஹோமோன் நல்ல ஒரு ஆக்டிவாகும் மேங்கதா. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு தெரப்பியை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் உங்களோட வீடுகளில். வேங்கதா ஆதி காலத்தில் எங்களோட முன்னோர்கள் செஞ்சு கொண்டு வந்த ஒரு தான் நான் சொல்லணும், புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை. வேங்கதா அவங்க ஒரு நேரம் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க ஒன்றுக்கு. இன்றைக்கு அந்த பண்பில்லா போனதுனால வாப்பாக்கு என்னென்னு மகனுக்கு தெரியா, மகனுக்கு என்னென்னு வாப்பாக்கு தெரியா, உம்மாக்கு என்னென்னு உம்மாக்கு என்னென்ன மகனுக்கு மகளுக்கு தெரியா, ஹஸ்பண்ட் மனைவிகளுக்கு 1000 பிரச்சனை வேறுபாடியே. ஒவ்வொருத்தர் நினச்ச டைம் சாப்பிட்றது, அவங்க அவங்க சந்திச்சு கொள்வதும் இல்லை, பேசிக்கொள்வதும் இல்லை. இனியாவது இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. எல்லாரும் குடும்பம் ரீதியாக ஒரு நாள் ஒரு டைம் ஆளும் சேர்ந்து சாப்பிட பழகுங்க. அப்படி செஞ்சாலும் நிறைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் குறையும். மீண்டும் சந்திப்போம்.